ஹாய், கப்பன்பர்க்ல ஃபிளார் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க, சரியா தான் சொல்லியிருக்கேன். கப்பன்பர்க்ல தான் ஃபிளார் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே லால்பாக்ல தான் ஃபிளார் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க ஜான் மந்த்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர்ல கப்பன்பர்க்ல ஃபிளார் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கே உண்மையாவே ரொம்ப கலர்ஃபுல்லாவும் அழகாவும் இருந்துச்சு. வண்ணமானே உன் பின்னாலத்தான் வந்தேன் நானே வண்ணமானே என் தாய்மடியாகுது உணழல் தானே உயிரே நீ தானே நான் வாழும். பாவக்காய், கேப்சிகம், டொமேட்டோ வச்சு எலிஃபென்ட்டை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கர்நாடகா ஃப்ளாக் வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் டால்ஃபின் இருந்துச்சு. இது மட்டுமே இல்லை, நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்க, கோயில் யானை பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அது நிறைய விதமான கேரக்டர்ஸ்னு பார்த்தோம். அண்ட் இங்க பாருங்க, டிராக்டரை எவ்வளவு சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே கலர் மேட்சிங்கா பண்ணிருக்காங்க. கோழி, சேவல் அண்ட் ஃபிஷ் எல்லாமே சூப்பரா கலர் மேட்சிங்கா பண்ணிருக்காங்க. இது ஒன்னொன்னுமே பண்ணுறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருக்கும் அண்ட் எவ்வளவு பேஷன்ஸா பண்ணிருப்பாங்க பாருங்க. இங்க பாருங்க, குட்டியா சின்னதா உட்லயே முயல் குட்டி பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்ம கியூட்டா இருந்துச்சு. அண்ட் அங்கங்க நின்று கொஞ்சம் செல்ஃபிஸ் போட்டோலாம் எடுத்துக்கணும். இந்த ஃபிளார் எக்ஸிபிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நவம்பர் 27 ஸ்டார்ட் ஆச்சு. எண்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7க்கு எண்ட் ஆகுது. நாங்கள் இப்போ வந்து டிசம்பர் 4க்கு போனோம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் 1 டே தான் இருக்கு இந்த எக்ஸிபிஷன் முடிய. ஸோ இந்த மாதிரி எக்ஸிபிஷன் யார் கப்பன்பர்க்ல பார்த்துருக்கீங்கன்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா மறக்காத கமெண்ட் பண்ணுங்க. 2 கண்ணு பத்தாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் இது பார்த்து தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 2 கண்ணு பத்துல அவ்வளோ அழகா இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்துட்டே இருக்கணும் போல. அவ்வளோ அழகா கலர்ஃபுல்லா ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஃப்ளார்ஸும் இருந்துச்சு. நாங்கள் ஆஃப்டர்நூன் போல போயிருந்தோம். எல்லாமே ஒன்னொன்னுமே நிதானமா நின்று சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ஈவினிங் போல ஆயிடுச்சு. அப்படியே ஈவினிங் டைமே முடிஞ்சிச்சு எக்ஸிபிஷன். அப்படியே வந்துட்டே இருந்தாக்கா இங்கே பாருங்க, பட்டர்ஃப்ளை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் ஃப்ரெண்ட்ஸ்.